நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் எங்ககிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு விக்கிரவாண்டி தேர்தல் சமயத்தில் ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசியிருந்தார். அதிமுக ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கு, அதிமுக தொண்டர்கள் திரு ஸ்டாலினை நம்பி திமுக பக்கம் வரணும் அப்படின்னு அமைச்சர் திரு ரகுபதி பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக நிர்வாகிகளை குறிவைக்கும் திமுக பாஜக, கட்சிக்குள் வலுக்கும் ஒருங்கிணைப்புக்கான குரல்கள், பலமுனை தாக்குதலை சமாளிப்பாரா இபிஎஸ் அப்படின்னு தலைப்பில் பேச இருக்கிறோம். திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ரவீந்திரன் துரைசாமி, ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் எங்கள் பக்கம் வந்துட்டாங்கன்னு திரு அண்ணாமலை பேசினார். இப்போ அதிமுக ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்குது, எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு திரு ரகுபதி திமுக பக்கம் அழைக்கிறாரு. எப்படி புரிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டு பேருடைய பேச்சையுமே? அதாவது திமுக வர்சஸ் அதிமுகங்கிற ரெண்டு தனி கட்சிகள் மையமாக உள்ள அரசியல் இன்னைக்கு திராவிட இயக்க மூத்த தலைவர், மக்கள் திலகம் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், மக்கள் திலகம் எம்ஜிஆரால் ஐநா சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு நிழல் முதல்வராகவே ஒரு காலத்தில் செயல்பட்ட மூத்த திராவிட இயக்க அரசியல்வாதி அண்ணன் பண்டூர் ராமச்சந்திரன் அவர்கள் இனி உள்ள அரசியல் களம் இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏ என்று மாறுங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறார். அவரோட கருத்து, அவரோட பார்வை, அதை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக களம் இறங்காம ஒதுங்கிக்கிட்டாரு. அதை தமிழ்நாட்டிலையும் இந்த இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டி அப்படியா? தமிழ்நாட்டில் இல்லாத இடம் இதுதான். இங்க திமுக வர்சஸ் அதிமுக தான். விக்கிரவாண்டியில, விழுப்புரத்துல, கள்ளக்குறிச்சியில, தென் சிதம்பரத்துல, சேலத்துல என்டிஏ சிங்கிள் டிஜிட் ஓட்டு. இதுதான். இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட 10 இடங்கள்ல திமுக வர்சஸ் அதிமுக தான் 9 இடங்கள்ல. ஒரு தருமபுரியில் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ வர்சஸ் இந்தியா கூட்டணியை உருவாக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 35-36% வாக்கெடுத்த இடத்துல என்டிஏ 17% வாக்கெடுத்த ஒரு இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு விலகுனது ஒரு சரியான வீகம் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. நீங்க இது ராமநாதபுரத்தில் விலகி இருந்தா கூட அந்த பகுதிக்குள்ள ஒன்று விலகினா கூட தப்பு இல்லை, திருநெல்வேலியில் விலகினா கூட தப்பு இல்லை. அங்கே இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தான். கன்னியாகுமரியில் இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ தான். 4% தான் பசல்யான் எடுத்திருக்காருன்னு சொன்னா அங்க பாஜகவுக்கும் திமுக இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் தான் அங்க போட்டின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கலைஞர் மாதிரி இல்லை. கலைஞர் யூபிஏன்னு ஒன்று இருக்கும்போது இங்க டிபிஏன்னு ஒன்று வச்சிருந்தாரு. அதோட சில கான்ஸ்டியூன்ஸ் இவரு கூட இருப்பாங்களாம், அங்க இருக்காதாங்கிற ஒரு சூழ்நிலை அவர் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் கலைஞர் வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் எங்களோட வெற்றிக்கு கூட்டணி தான் அச்சாணின்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணின்னு தான் அந்த வேன்ல போட்டு விக்கிரவாண்டியிலும் பிரச்சாரம் பண்றதை நாம பாக்குறோம். அப்போ இன்னைக்குள்ள களம் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஸ்டாலினை முதல்வர் ஸ்டாலினை தமிழ்நாட்டை காப்பாத்திட்டார், இந்தியாவை காப்பாற்றுவார். மக்களவை தேர்தல்னாலும் மாநில முதல்வரை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. 19 மாறுபட்டு அதுக்கு மாற்றா இன்னைக்கு 2வது இருக்குது. 23% வாக்கெடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி தாங்கள மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்களுக்கும் பரிதாபமான நிலையில இருக்குன்னு திரு ரகுபதி சொல்றதும், எங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு திரு அண்ணாமலை சொல்றதெல்லாம் நடக்குதா? அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அதிமுகவிலே பாஜக கூடாதுன்னு அதிமுகவில் மெஜாரிட்டி பீப்புள் இருக்கிறாங்க. 2/3 மேல சி.வி. சண்முகத்துல இருந்து இவர் நம்ம சென்னை ஜெயக்குமார் முன்னாள் சபாநாயகர் அவர்ல இருந்து கே.பி. முனுசாமியில இருந்து தந்தை பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 2/3 அதிமுகவினர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கருத்தும் அதை ஒத்துதான் இருக்குது. நானும் அதை தான் என்டால்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் உள்ளுக்குள்ள நீர் பூத்த நெருப்பா பாஜக வேணுங்கிற ஒரு கருத்தும் அதிமுகக்குள்ள இருக்குது. சோ இது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? அது ஒரு 1/3 இருக்கும். பாஜக கூட்டணி வேணும். 30% எடுத்துடுங்க, 30-70 எடுத்துடுங்க. அதில் அளந்து பார்க்காண்டாம். ஒரு பகுதி இருக்கிறாங்க.
30% அதிகமே, அதுக்காக கேட்க இல்ல 30% அதிகம்னா நார்வேல உள்ள அதிமுக தளவாய் சுந்தரம் ஒரு லோக்கல் லீடர், அவர் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிமுக அண்ணா. அவர் வந்து அங்க ஜெயிக்கணும்னா பாஜக கூட்டணி தேவை. இவர் கடம்பூர் ராஜி, வேலுமணி போன்றவங்க, தங்கமணி போன்றவங்க அவங்க விரும்புறாங்க. ஏன்னா நீங்க பார்த்தாலே தெரியுமா, சி வி சண்முகத்தோட எதிர்ப்பு குரல் மத்திய அரசு துணை மாநில அரசையும், மாநில அரசு இந்தி மத்திய அரசு கூட ஒரு போல்டான அதிமுக லீடர் தான், திராவிட இயக்க இதுல முக்கியமானவர் தான். அவர் குரலை வேலுமணியும் தங்கமணியும் எதிரொலிக்கிறது இல்லையே, சைலண்ட் ஆகுறாங்களே அவங்க. இன்னும் சொல்ல போனா ஒன்னா சேர்ந்து இருந்தா ஜெயித்திருக்கோம்னு அது ஒரு கற்பனை யூகம், அது எப்படியும் போயிருக்கலாம். அப்படி ஒரு கருத்தையும் அவர் சொல்றாங்க இல்லையா. பாஜக கூட்டணி அமையாம போச்சுன்னா பாஜக பக்கம் போவாங்களா? அதிருப்தி இருந்துச்சுன்னா திமுக 20 மாதங்கள்ல என்ன சூழ்நிலை வருங்கிறது பார்க்கணும். ஒரு சிலர் ஸ்டாலின் மனசு வச்சா ஒரு சிலர் திமுகவுக்கே போயிருவாங்க. ஏன்னா ரகுபதி அதைத்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு அப்புறம் ஓபிஎஸ் வெளியே போறாரு, அதுக்கப்புறம் சசிகலா வெளியே போறாங்க, திருப்பி ஓபிஎஸ் உள்ள வராரு. இந்த மாதிரி நிறைய நடக்கும். டிடிவி தினகரன், இந்த மாதிரி நிறைய பிளவுகள் இருக்கிற போது கூட ஒரு பெரிய ஷேக் நடக்கலையே. முக்கியமான தலைவர்கள் அதிமுக விட்டு போல. ரகுபதி யாரு? எம்ஜிஆர் தொண்டர், ஜெயலலிதா அதிமுக தான். கே ராமச்சந்திரன் யாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இங்க கம்ஃபர்டபுளா இருக்கும். லட்சுமணன் யாரு? அந்த இவரை தோக்கடிச்சவர், சி வி சண்முகத்தை தோக்கடிச்ச முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய ரீஜனல் லீடர்ஸ் போறாங்க. அவங்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கப்படுது, அவங்க அங்க நல்லா இருக்காங்கிறது வேற. அது எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு வேக்கம் இருக்கணும். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல திமுகவுக்கு வைகோ போன முறை யாருமே கிடையாது. வைகோ இருக்கும் போதே அங்க லோக்கல் லீடர்ஸ் இல்லாது. அப்போ தாமரைக்கனியா கே சார்ங்கிற அரசியல் நடந்த இடத்துல கே சாரால தான் அந்த திமுகவுக்குள்ள வேக்கமா பில்லப் பண்ண முடியும். இல்ல இன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் வரைக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு சார். அந்த உத்தரவாதம் கட்சியில கொடுக்கப்படுறதுனால அவங்க போறாங்க, அவங்க நல்லா இருக்காங்கிறது வேற. அதிமுக தொண்டர்களை நல்லா பார்த்துப்பாரு ஸ்டாலின், அரவணைச்சு போவாருன்னா அதுக்கு என்ன உத்தரவாதத்தை நம்பி அவங்க எம்ஜிஆர் விட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள ஏன் சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாற்று இருந்த 45% வாக்கு வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில 10 ஆண்டுகள்ல 20% குறைஞ்சிடுச்சு. இதுல பெரும்பகுதி திராவிட இயக்கம்னு மு.க. ஸ்டாலின் பின்னாடி தான் வந்திருக்காங்க. ஒரு பகுதி தமிழ் தேசியம் 100% கம்யூனிட்டிஸ் தான். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அடிமைகளா இருந்தவங்க பெரிய ஆளுமை செலுத்தக்கூடியவங்க இருக்கிறத பிடிக்காத எளிய பிரிவு மக்கள் தான் நாம் தமிழர் சீமான் பின்னாடி 8% போயிருக்கிறாங்க. மீதி ஒரு 7% வந்து அண்ணாமலை, மோடி, டிடிவி, ஓ பன்னீர்செல்வம் இவங்களை வச்சு என்டிஏக்கு வந்திருக்காங்க. என்டிஏ இதுல 3வது இடத்துல தான் இருக்கதாட்டு என்னோட கணக்கு. முதலிடம் எத்தனை சதவீதம் அப்படி பிரிஞ்சிருக்கும்? நீங்க சொன்ன தமிழ் தேசியம், திமுக, சீமான் பக்கம், அண்ணாமலை பக்கம்லாம் போன வாக்கு சதவீதம், அதிமுக வாக்கு சதவீதம்னா எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணலாம்? என்னோட கணக்குப்படி அதிமுக 45 எடுத்த இடத்துல 10 ஸ்டாலின் போயிட்டு மேஜர் லயன் ஷேர் ஸ்டாலின் தான், திராவிட இயக்கம் தான் மேஜர் ஃபெயர் இருக்குது. அது காரணம் இது கேட்டலிஸ்ட் போல்ஸா காங்கிரஸை வச்சு கிறிஸ்தவ முஸ்லீம் இருக்கலாம், திருமாவளவன் கேட்டலிஸ்ட் போல்ஸா வச்சு பெரும்பான்மை தமிழ் சமுதாயமான பறையர் சமுதாயம் இருக்கலாம், திராவிட இயக்கங்கிற உணர்வோடையும் இருக்கலாம். எனிவே மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து அதுல 10%. 8% ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் ஈர்ப்பு சக்தி முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாத சீமானால 1.1% தான் எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கும்போது சீமானால 8.2 வரை உயர முடிஞ்சிருக்குன்னா அவர்கிட்ட வந்து அந்த 45 போது சீமான் களத்துக்குள்ள இல்ல, டோட்டலா 8% அவர்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். மீதி 7% மோடி, அண்ணாமலை, பன்னீர்செல்வம், தினகரன் இவங்களை வச்சு வந்திருக்கு. 3வது இடம் தான் என்டிஏ கொடுக்குறேன். ஒரு 15% போயிருக்கு அதிமுக கிட்ட இருந்து வெளியே போயிருக்கு. இப்படிதான் வெளியே போன கணக்கு. திரு நாஞ்சில் சம்பத், அதிமுகவினர் வந்து எங்க கிட்ட வாங்க, முதல்வர் அரவணைத்து நல்லா பார்த்துப்பாரு, எங்களை எல்லாம் நல்லா பார்த்துப்பாருன்னு திரு ரகுபதி அழைக்கிறார். என்ன கணக்கு இருக்கு இதுக்கு பின்னாடி, இந்த அழைப்பிற்கு பின்னாடி? அவருடைய அனுபவமே இருக்கிறது. அதிமுகவில் தீவிரமாக இருந்த ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் ரகுபதி. அவர் புதுக்கோட்டையில் தொடங்கிய தன்னுடைய கல்லூரிக்கு ஜே கல்லூரி என்று பெயர் சூட்டியவர். அந்த ரகுபதி திமுகவில் இணைந்து கடந்த காலத்தில் ஒன்றிய அமைச்சராக கோலோச்சினார். இன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். ரகுபதி மட்டுமல்ல, அந்த வரிசையில் எடுத்து பார்த்தால் ஏவா வேலு, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் என அந்த பட்டியல் நீளுகிறது. தங்கத்தமிழ் செல்வனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, பழனியப்பன்
கடந்த முறை ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பழனியப்பன் இன்றைக்கு திமுக மாவட்ட செயலாளர் என்கிற மகுடத்தை திமுகவிற்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே அதிமுக தொண்டன் இயல்பிலேயே ஒரு திராவிட இயக்க உணர்வுள்ள தொண்டன் தான். கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே என்று மக்கள் திலகம் எம்ஜிஆரினுடைய லட்சிய கீதங்களை கேட்டு வளர்ந்தவன் தான். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அதிமுக என்கிற கட்சி உதயமானது. ஒரு மிகப்பெரிய காழ்ப்பரசியல் அந்த காலத்தில் ஜெயலலிதாவின் காலம் வரைக்கும் இருந்தது. அண்ணன் ஸ்டாலின் திமுகவின் தலைவரானதற்கு பிறகு, அதிலும் முதலமைச்சரானதற்கு பிறகு அதிமுகவை பாராமுகமாக அவர் ஒரு நாளும் பார்க்கவில்லை. ஆகவே ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற அதிமுக தொண்டன் அந்த ஊரில் தனக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். அது தவறில்லை. நான் அப்படி தவறில்லை என்று சொன்னாலும் அவனுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க விடுமானால் அவன் பிஜேபியில் போகிற அந்தஸ்து கிடைக்காது. அதிமுகவில் வந்தால்தான் அந்தஸ்து கிடைக்கும். பிஜேபி கட்சி என்ன செய்யும் என்பது அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரியும். அதை ஆலிங்கனம் செய்து அழித்துவிடும். சிவசேனாவுக்கு நேர்ந்த கதி என்ன? இன்னைக்கு காஷ்மீரில் நிலைமை என்ன? அஸ்ஸாம் கண வருஷத்தினுடைய நிலைமை என்ன? சிரோதிரி அகல்தளத்துக்கு நிலைமை என்ன? பிற கட்சிகளோடு கூட்டணி வைத்து அந்த கட்சிகளினுடைய வலிமையை தனதாக்கி கொள்ளும். தன்னுடைய பலவீனத்தை அந்த கட்சியினுடைய தலைமையில் ஏற்றி வைக்கும். இதுதான் பிஜேபி அரசியல். இந்த பிஜேபி அதிமுக தொண்டர்களுக்கு திமுக எதிர்ப்பு தான் பிரதானம். அதிமுக தொண்டர்களுக்கு திரு கருணாநிதி எதிர்ப்பு தான் பிரதானம். அதிமுக தொண்டர்களுக்கு அவங்க உயிருக்கு உயிரா நினைக்கிற பச்சை குத்தி இருக்கிற ரெட்டலையை விட்டுட்டு உதயசூரியனுக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? திரு ரவீந்திரன் துரைசாமி 10% அளவுக்கு திரு ஸ்டாலினை நம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு புள்ளிவரம். கேளுங்க, 2021 தேர்தலில் ஈவேரா திருமகன் ஈரோடு தொகுதியில வேட்பாளராக நிற்கிறார். 9000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். கை சின்னம் உதயசூரியன் சின்னத்தை இங்க இழுக்காதீங்க. ஒரு ஈவேரா திருமகன் மறைந்து போனதற்கு பிறகு ஒரு புத்திர சோகத்தில் இருந்த ஈவிகே இளங்கோவன் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார். 60000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். ஆகவே அதிமுக தொண்டனுடைய ஓட்டு எங்கே போயிற்று? ஈரோட்டிலேயே அது திமுகவுக்கு மடை மாறி இருக்கிறது. ஆகவே சரியான முடிவை அதிமுக இந்த காலகட்டத்தில் எடுக்காவிட்டால் அதிமுக கட்சி காணாமல் போய்விடும், காட்சி பொருளாகிவிடும். அதனால்தான் இன்னைக்கு அங்கே ஒரு கலக குரல் வந்திருக்கிறது. எடப்பாடியை விட செல்வாக்கு பெற்ற சி.வி. சண்முகம், எடப்பாடியை விட செல்வாக்கு பெற்ற அண்ணன் தங்கமணி, கோவையில் அந்த கட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற வேலுமணி, தர்மபுரியில் தொடர்ந்து வாகை சூடி வரக்கூடிய பாலக்கோடு அன்பழகன், இன்றைக்கு சசிகலாவால் பழிவாங்கப்பட்டவர் என்று கருதப்பட்ட நத்த விஸ்வநாதன், எல்லோரும் இன்றைக்கு இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதிமுகவுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி தமிழ்நாட்டு அரசியலில் தனிமைப்படுத்தப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலவரம். நாடாளுமன்ற தேர்தலில் 20% அளவுக்கு வாக்கு தக்க வச்சிருக்குதானே அதிமுக. திரு இபிஎஸ் அதற்கு பொறுப்பே இல்லையா? கிடையவே கிடையாது. இபிஎஸ் இல்ல, ஒரு சாதாரண தொண்டர் அந்த இடத்துல தான் இந்த ஓட்டு கிடைக்கும். அதுல இபிஎஸ்க்கு செல்வாக்கோ இபினுடைய சாதுரியமோ சாணக்கியமோ சாமர்த்தியமோ அதுல பங்கு கூட கிடையாது. அந்த தகுதி அவருக்கு இல்ல. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சா இபிஎஸ் பொறுப்பு, அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வச்சா அதுக்கு இபிஎஸ் பொறுப்பு இல்லைன்னு எப்படி அக்கௌண்டபிலிட்டியை மாத்திர முடியுமா? உடனுக்குடனே மாற்றத்தான் செய்யணும். நான் கேட்கிறது, நீங்கள் தலைமையேற்றதற்கு பிறகு அதிமுகவுக்கு நிலைமை என்ன?
அதிமுக எந்த இடத்தில் இன்றைக்கு நிற்கிறது? 6000 வாக்கு வித்தியாசம் தான் விக்கிரவாண்டியில. ஏன் தேர்தலில் நிக்கல? என்ன காரணம்? சரி, விக்கிரவாண்டியில தேர்தலில் நிக்காததுக்கு அந்த பகுதியில செல்வாக்கோடு இருக்கக்கூடிய CV சண்முகத்தோடாவது நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களா? கேட்டீர்களா? இல்ல. அதனால்தான் கலக குரல் கடுமையாக வருகிறது. ஆகவே அதிமுக தொண்டம் பாஜக பக்கம் போகவே மாட்டான். அதிமுக தொண்டம் பாமக பக்கம் போக மாட்டான். சரியோ தவறோ, கருப்பு சிவப்பு என்கிற வண்ணத்தில் ஏதோ ஒரு வகையில் அவனை ஒரு இலை ஒன்றிழைக்குமானால் அவன் திமுகவுக்கு தான் வருவான். திமுகவுக்கு வருவதற்கு அவன் முன்னும் பின்னும் யோசிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல 83% வாக்குகள் பதிவாயிருக்கு. இங்க ஜெயலலிதா படத்தை வச்சு பாமக வாக்கு கேட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நாம் தமிழர் கட்சி ஆதரவு கேட்டுச்சு அதிமுக கிட்ட. ஓட்டு போடுங்கலாம் சொன்னாங்க. இங்கேயும் திமுகவுக்கு தான் போயிருக்கும்னு ரகுபதி சொல்றாரு. அப்படிதான் நடந்திருக்குமா? அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு தான் விழுந்திருக்குமா விக்கிரவாண்டி? ஆமா. ஈரோட்டில் என்ன நடந்ததோ அதான் விக்கிரவாண்டியிலே நடக்கும். ஓகே. திரு பொங்கலூர் மணிகண்டன், பலவீனமா இருக்கு அதிமுக. ஏற்கனவே அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்க பக்கம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு திரு அண்ணாமலை சொன்னாரு. 2-3 வாரங்கள் இடைவெளியில திரு ரகுபதியும் சொல்றாரு, எங்களை நம்பி வாங்க, அரவணைத்து பார்த்து கொள்றோம் அப்படின்னு உத்தரவாதமும் கொடுக்கறாங்க. 1996 அம்மா தோல்வியடைந்த போது பண்ருட்டியார் பத்தி பேச்சு வந்திருக்கு. பண்ருட்டியார் சொன்ன வார்த்தை, ஜெயலலிதாவின் ஆணவத்தால் அவருடைய அரசியல் வாழ்வு முடிந்ததுன்னு பேசினார். அப்ப அவருடைய வார்த்தை என்னன்னு பாருங்க, அவருடைய ஞானம் என்னன்னு பாருங்க. யாரும் பேசுவாங்க, அதாவது காணாம போன பேச பற்றி எல்லாம் அதிமுக முன்னிலைப்படுத்தியோ அது ஒரு கருத்தாகவும் மதிக்காது. இரண்டாவது, திமுகவுல வீரவாண்டியார் குடும்பம் என்னாச்சுன்னு பாருங்க, ஈரோட்ல NKK பெரியசாமி குடும்பம் என்னாச்சுன்னு பாருங்க, கோயம்புத்தூர்ல பொங்கலூர் பழனிசாமி உறவு நெருங்கி குடும்பம் என்னாச்சுன்னு பாருங்க, கரூர்ல KC பழனிசாமி என்னாச்சுன்னு பாருங்க, வைகோ நம்பி போனதெல்லாம் என்னாச்சுன்னு பாருங்க. இதே பெருந்துறை இடைத்தேர்தல திமுக 3ஆம் இடம் போச்சு, வைகோ 2ஆம் இடம் வந்தார். அப்போ இதே நாஞ்சி சம்பத் பேசின வார்த்தை பாருங்க, கருணாநிதியிடம் இருந்து இனி கட்சியை வைகோ கைப்பற்றுவார், கட்சியை திமுக கட்சியை வைகோவிடம் கருணாநிதி ஒப்படைக்கும் என்று பேசினார். இது வந்துங்க ஒரு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுற பேச்சு எல்லாம் வந்து அரசியல எடுப்படாது. நீ வார்த்தை போன வருஷம் பேச எடுப்பாருங்க, இந்த வருஷம் பேச எடுப்பாருங்க. இது இந்த வருஷம் இன்னைக்கு, இது நேற்று அன்னைக்கு இன்னைக்கு, அது வேற வாய், இது நார வாய், இப்பதான் எடுத்துக்கணும். இதையெல்லாம் ஒரு பொருட்டாக கட்சியில இருக்கிற போது யாருக்கும் கிடையாது. ஒரு கட்சியில இருக்கிற போது ஒரே ஒரு நொடி 1977 அனுமதிங்க. இல்ல, ஒரு கட்சியில இருக்கிற போது மாற்று கட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வேறு, அது பெர்செப்ஷன் ஓரியன்டட். ஆனா ஃபேக்ட் அடிப்படையில பேசுறது இருக்குல்ல, அந்த புள்ளி விவரங்களை நம்ம புறந்தள்ள முடியாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல 60,000 வாக்குகள் வித்தியாசம் இடைவெளினா, இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல 83% வாக்குகள். அந்த புள்ளி விவரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதிமுகவில் அடையாளம் காணப்பட்டவர்கள் எல்லாம் 9 பேர் அமைச்சர் சொன்னா, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க அமைச்சர். சாதாரண கிளைச்சல் அமைச்சர் தான் மந்திரியா கேட்டுவீங்களா? அது சொல்லுங்க. அம்மாவை ஏமாத்தி நீங்க பதவிக்கு வந்து MLA ஆகி மந்திரி ஆகி அவர்களும் திமுக கைப்பற்றி வந்ததுங்க. அவர்கள் சொன்னதை கேட்க முடியுமா? இல்ல, அவங்க போகும்போது KKSSR போறாரு, அசிங்கப்படுத்தி துரோகம் செய்த துரோகி அவங்க எல்லாமே. இல்ல, அந்த KKSSR போறாரு சொன்னா ஏத்துக்க முடியுமா? KKSSR போறாரு சார், யார் சொல்லணும்? இல்ல, ஒரு கடைசி வரைக்கும் இருந்த செங்கோடையும் சொல்லாங்க, அம்மாவோட ஒவ்வொரு தலைவரும் சொல்லலாம். இல்ல, திரு மணிகண்டன் அதிமுகவும் தொடர்ந்து துரோகம் செய்து கெடுதல் செய்து திமுக பக்கம் போய் அதிமுக அழிக்க முயற்சித்தவர் நீங்க. இல்ல மணிகண்டன், இல்ல சார், திமுக பாதுகாப்பு பாருங்க. கிருஷ்ணன் என்னாச்சு? சரி, ஒரு கேள்வியை உள்வாங்கிட்டு பதில் சொல்லலாம். நீங்க KKSSR போகும்போது, ஏவாவேலு போகும்போது, சேகர்பாபு போகும்போது, தங்க தமிழ்ச்செல்வன் போகும்போது, பழனியப்பன் போகும்போது, செந்தில் பாலாஜி போகும்போது அந்த ஒத்த நபரா போறாங்களா, போய் இணைஞ்சுறாங்களா? அந்த பகுதியில செல்வாக்கு இருக்கிறதுனால அதிமுக காரங்களையும் தொண்டர்களையும் கட்சிக்காரங்களையும் சேர்த்தே அழைச்சிட்டு போறாங்களா? அந்த வாக்குகளையும் சேர்த்தே வாங்குறாங்களா? அந்த மதிப்புங்கிறது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வராங்க, மாற்று கட்சிக்கு வராங்க, சேர்க்கிறாங்க, பொறுப்புகள் கொடுக்கறாங்க, மாவட்ட செயலாளரா பொறுப்பு கொடுக்கறாங்க,
எம்எல்ஏவா போட்டி போட பொறுப்பு கொடுக்குறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினரா போட்டி போட பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த நபருங்கிற தனிப்பட்ட செல்வாக்குக்காக கொடுக்குறாங்களா, இல்ல அந்த நபர் அந்த பகுதியில செல்வாக்கோடு இருக்கிறார், அவரோடு சேர்ந்து அதிமுக காரங்களும் வருவாங்கங்கிறதுனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா? அதிமுகவில் தவறு செய்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ஊழல் செய்தவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். நீங்க மருங்காவரி பொன்னுசாமியோ புலவர் இந்திரகுமாரியோ இன்னும் பட்டியல் நிறைய சொல்லுங்க, எல்லாமே போய் அடைக்கலான திமுக தான். ஏன்னா சரியான இடம் அது. யாரெல்லாம் வந்து அயோக்கியல் இருப்பிடமோ அங்கதான் போய் சேருவாங்க. நான் அந்த வார்த்தைக்கு கடுமையாக சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ரகுபதி சொன்ன வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா எனக்கு கடுமையாக வருதுங்க. ரகுபதி யாருங்க சார்? அதிமுக தொண்டருடைய ரத்தத்தை உறிஞ்சி பதவி அனுபவித்து விட்டு திமுக அமைச்சரானா அவர் என்ன தூய்மை ஆய்வாரா? அவன் வாஷிங் மிஷின் பேசல திமுக வச்சுட்டாங்களா சார்? 77 திமுக படுதோல்வி, நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, சட்டமன்ற தேர்தல் தோல்வி. அடுத்து சொல்லுங்க, 80 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 84 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 84 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி. ஒரே முறை 80 நாடாளுமன்ற தேர்தல் திமுக வெற்றி. என்ன பண்ணுச்சுங்க? திமுக எங்க ஜெயிச்சது? திரு வைகோ வெளியே வந்தாரு, என்னென்ன பேசினார் சொல்லுங்க. திமுக அழைப்பு விடுக்கிறத விடுங்க, பாஜக அழைப்பு விடுக்கிறத விடுங்க, பாமகவும் திமுக ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா சார் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. இல்ல திமுக அழைப்பு விடுக்கிறதோ பாஜக அழைப்பு விடுக்கிறதோ, திமுகவை பற்றி பேசியவர்களோ வைகோவோடு இருந்தவர்களோ யாருக்குமே எந்த தகுதியும் கிடையாது. இங்க நம்ம இல்ல திரு மணிகண்டன் இருந்தீங்க, அமமுக இருந்தீங்களா உங்களூர் மணிகண்டன்? நீங்க அந்த விமர்சனத்தை சகோதரர் சம்பத் மீது வைக்காதீங்க. கருத்துக்கு கருத்தா பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில சம்பத்தை விமர்சிக்காதீங்க. அது நியாயம் இல்ல. நீங்களும் அமமுகவுல தினகரன் கூட எடப்பாடிக்கு எதிராக இருந்தவங்க தான். இல்ல மாற்று கட்சியில இல்ல ஒரு நொடி இல்ல மணியண்ணன் சார், இல்ல வழக்கத்துக்கு மாறா ரொம்ப உணர்ச்சி மணியண்ணன் தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். மணியண்ணன் சார், சம்பத் மீது தனிப்பட்ட விமர்சனம் ரொம்ப உணர்ச்சி வசமா இருக்கீங்க. இல்ல இதுல மாற்று இல்ல ஒரு நொடி சார், இல்ல மணியண்ணன் சார் மாற்று கட்சியில இருந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறாதவர்கள் அப்படின்னா அது அந்த வாதம் உங்களுக்கும் பொருந்தாது. அதனால அது குறித்து விமர்சனங்களை நம்ம தவிர்த்துருவோம். அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லலாம். தனி மனித தாக்குதல்னு போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் தாக்க வேண்டியதாயிடும். அப்புறம் இந்த விவாதம் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்ல மட்டும் இல்ல, திரு நாஞ்சி சம்பத் பல யூடியூப் சேனல்ல அவ இவன் நாரப்பையில எல்லாம் பேசலாமா? தமிழ் வார்த்தையை சார் எல்லாத்துக்கும் ஒரு நொடி இல்ல மணியண்ணன் சார், இல்ல சார் இல்ல ஒரு இல்ல மணியண்ணன் சார், இல்ல இல்ல நீங்க ஒரு நொடி நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான். இல்ல ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. இல்ல என்ன பேச விடுங்க. இல்ல மணியண்ணன் சார், நீங்க என்ன பேச விடுங்க. நான் இவ்வளவு நேரம் உங்களை பேச விட்டேன். நீங்க என்ன பேச விடுங்க. இல்ல மற்ற தொலைக்காட்சிகள் இல்ல ஒரு நொடி சார், ஒரு நொடி இல்ல உங்க ஆடியோவை ஸ்லோ டவுன் பண்ணி தான் ஆகணும். ஒரு நொடி என்ன பேச விடுங்க. இல்ல ப்ளீஸ் என்ன பேச. நீங்க நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்கு, 50 சேனல் இருக்கு. எங்கெங்கயோ எல்லாரும் பேசுனதுக்கு நேர்பட பேசல தீர்வு காண முடியாது. அதுக்கு இங்க தீர்ப்பு சொல்ல முடியாது. இருக்கிறது 40 நிமிஷம், 5 விருந்தினர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். நீங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதுக்கெல்லாம் இது நேரமும் இல்ல. நான் போதுமான நேரம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேள்விகள் பண்ணி பதில் சொல்றதா இருந்தா நான் உங்ககிட்ட வர முடியும். இல்ல தனி மனித தாக்குதல் வேண்டாம் சார். நீங்க இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் பேசுனது இல்ல. கேள்வியை உள்வாங்கிக்கங்க. திரு எடப்பாடி தொடர் தோல்வியை சந்திக்கிறாரு. அதிமுக பலவீனமா இருக்குன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. எடப்பாடி பலவீனமா இருப்பதாக அண்ணாமலை சொல்றாரு. திமுகவும் அப்படி கருதுது. ஒருங்கிணைக்கக்கூடிய குரல்களும் அங்க உள்ள வந்துட்டு இருக்குங்கிற அடிப்படையில நகர்வாங்களா அதிமுக தொண்டர்கள் மாற்று கட்சியை நோக்கி, திமுகவை நோக்கிய மற்ற இடங்களை நோக்கிய நகர்வாங்களான்னு அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தனி மனித தாக்குதலை விட்டுருங்க ப்ளீஸ். சார் அதை கடந்துருங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதை கடந்து கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன வார்த்தை சார் சொல்லுங்க. நான் திரும்பி மக்கள் பார்க்கிற பொது ஊடகம் நான் கேவலம் பேசலாமா சார்? எல்லாம் சார் இனிமேல் வழியில் பேசினா திருப்பி நானும் பேசுறேன். ஒரு வார்த்தை சார் 100 வார்த்தை மற்ற இடங்கள்ல பேசுனதுக்கு இங்க எப்படி நம்ம தீர்வு காண முடியும்னு கேட்கிறேன் சார். நான் ஸ்டாலினை எங்கேயும் கேவலப்படுத்தல. ஐயா கருணாநிதி எங்கேயும் கேவலப்படுத்தி பேச மாட்டேன். அவரெல்லாம் மரியாதைக்குரிய பேசுறது பண்பாடு, பழக்க, நாகரிகம். அதான் தமிழன். இல்ல சார்
மணிகண்டன் சார் ப்ளீஸ் இல்ல ரொம்ப 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 சிரமமா இருக்கு. நீங்க நேர்பட பேசல, அப்படி யாராவது பேசினாதான் நான் பொறுப்பு, நிகழ்ச்சி பொறுப்பு, நிர்வாகம் பொறுப்பு. எங்கேயோ ஒரு யூடியூப் சேனல்லையும் எங்கேயோ ஒரு தொலைக்காட்சியிலையும் பேசிட்டு வந்தது சரியா தப்பான்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு அவர் என்ன பேசினார்னு தெரியாது. நீங்க சொன்னதை வச்சு நான் சரி தப்புன்னு எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? நீங்க கேள்விக்கு வாங்க, நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நேரம் கொடுக்கிறது. நீங்க கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலன்னு. எடப்பாடி பலவீனமாக இருப்பதாக மாற்றுக் கட்சி தலைவர்கள் நினைக்கிறாங்க. அப்ப நகர்வாங்களா அதிமுக தொண்டர்கள்ங்கிறதா கேள்வியின் சாராம்சம். அதுக்கு பதில் சொல்லிருங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. அம்மா 96 என்ன பேசினாங்க? 73 சோடு வாங்கும் போது ஜான்சி ராணி, ஊழல் ராணி என்ன சொன்னாங்க? எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. தனி மனித தாக்கலே அம்மாவை பற்றி யாரு பேசல? அது பெர்செப்ஷன் ஓரியன்டடா இல்ல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல வாக்கு சதவீதம் அதிகம். போராட்ட வடிவம் தான் இல்ல, நேரடியா நீங்க கேள்வியை உள்வாங்குங்க. அவர் ஒன்று வந்து கிள்ளுக்கறி அல்ல. இல்ல சார், அதிமுக போட்டி போடல. இல்ல அதிமுக அடிக்க முயலும். அதிமுக விக்கிரவாண்டியில போட்டி போடல சார். வீடு இருந்தால்தான் ஓடி மாற்ற முடியும் சொன்னாரு. அந்த வீட்டை பாதுகாப்புதான் முதல் வேலை. அந்த வீட்டை பாதுகாத்தாச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆயுதம் இல்லாம இருக்குமா? 51 வருஷம் அவர் மனசில் இருக்காரு. சரி, நீங்க சரி கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸா இருங்க. நான் அடுத்த சுற்றுல வரேன். அடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு சுகுணா திவாகர், எம்ஜிஆர் உடைய அபிமானிகள், ஜெயலலிதாவுடைய அபிமானிகள், ரெட்டலையுடைய அபிமானிகள் திடீர்னு நீங்க அதிமுக விட்டுட்டு வாங்க அப்படின்னு அவங்க அழைக்கிறாங்கன்னா இல்ல ஒரு மேம்போக்கான ஒரு அழைப்பு தானா, இல்ல உண்மையிலேயே இந்த நகர்வு இருக்கிறத புரிந்து கொண்டு இவங்க எல்லாம் அழைக்கிறாங்களா? திரு அண்ணாமலையோ திரு ரகுபதி போன்றவர். இல்ல, இப்ப நம்ம இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பார்த்தோம்னா அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அப்ப புறக்கணித்திருக்கிறது, அதிமுக புறக்கணித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை அறிவிக்கிறதுனா அதை அந்த கட்சி தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கேட்டிருந்தாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கண்டிப்பா வாக்குப்பதிவு 82% வந்திருக்காது. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த சட்டமன்ற தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாக்குப்பதிவு. அப்ப 18% வந்து 19 இருந்து 2019, 21 இப்ப கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே தான். அப்ப அதிமுக போட்டியிட்ட தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவும் அதிமுக புறக்கணித்த தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவும் ஒண்ணு அப்படின்னா, அப்ப அங்க அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அவங்க திமுகவுக்கு போட்டாங்களா அல்லது பாமகவுக்கு போட்டாங்களா, நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாங்கிறது நாளைக்கு முடிவுகளை வைத்து நீங்க பேசுவீங்க. ஆனால் அவங்க வாக்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திரு நாஞ்சில் சம்பத் சொல்ற மாதிரி அவங்க வந்து பாஜக பக்கம் போகவே மாட்டாங்கன்னு ஒரு முன்முடிவோட அணுகணுமா, இல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி 30% பாஜக வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இதை பார்க்கணுமான்னு கேட்கிறேன். இல்ல, முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தி இருக்கிறதா இல்லையா, அவருடைய முடிவை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, விக்கிரவாண்டியை வைத்து நம்ம பேசணும்னா தலைமை எடுத்த முடிவுக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தலில் போட்டியிடன்னு தானே முடிவெடுத்தாரு. யாருக்குமே ஓட்டு போடாதீங்கன்னு அவர் சொல்லலையே. இல்ல, அப்படி வெளிப்படையா இல்ல, அவங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையே. நாம் தமிழர் கட்சி கேட்டாங்க, அன்புமணி ராமதாஸ் கேட்டாங்க, எல்லாமே வெளிப்படையாக பெருமிதமா தானே சொன்னாரு அவர். எங்களுக்கு பரவாயில்ல, ஜெயலலிதா படத்தை வச்சு அவங்க வாக்கு கேட்கிறாங்கன்னு தானே அவர் சொன்னாரு. ஆமா, ஆனால் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு ஆதரவுங்கிற எந்த முடிவும் நிலைப்பாடு எடுக்கல. புறக்கணிப்பது அப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமல்ல, வாக்களிப்பு புறக்கணிப்பது அப்படிங்கறதா முடிவு. கடந்த காலத்துல அப்படிதான் நடந்தது. அதான் முடிவு. ஆமா, அதான் முடிவு. கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முடிவா இருக்கட்டும், இல்ல திமுகவே எடுத்த முடிவுகளாக இருக்கட்டும், புறக்கணிப்பது அப்படி முடிவு எடுத்தா வாக்களிப்பதையும் சேர்த்துதான் புறக்கணிப்பதுன்னு. இல்லைன்னா வந்து தலைமை சொல்லணும், நாங்க அங்க போட்டியிடவில்லை, நீங்க எங்களுக்கு பதிலாக வேற யாருக்காவது நீங்கள் வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது. அப்படி வந்து சொல்லல. அப்படி இருக்கும்போது புறக்கணிப்புனா ஒரு முழுமையான புறக்கணிப்பு. ஆனால் புறக்கணிப்பது என்று எடுத்த முடிவை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கிற பொழுது முதல் கட்டத்திலே இப்ப அதிமுக தலைமை மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கிறது விக்கிரவாண்டி சொல்லுகிறது. அதை தாண்டி இந்த தேர்தல் தோல்விகள் தொடர்பாக அவர் நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் சொல்வதாக சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், வெளியில் வரக்கூடிய கருத்துக்கள் பார்க்கிறப்பயுமே மாற்று கருத்துக்கள் தான் நிறைய முன்வைக்கிறார்கள். ஒன்று வந்து என்னன்னா, ஒருங்கிணைப்பு வந்து வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் சேர்த்துக்கொள்ளலாம் இங்கே ஒரு கருத்து சொல்லப்படுவதாக ஒரு கருத்து இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கலாம் சில பேர் சொல்றாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம் என்று சில பேர் சொல்கிறாங்க. மாற்று கருத்து சொல்லப்படுகிறது அப்படின்னா, அப்ப தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் என்று சொல்லப்படுகிறது, இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்ன முடிவெடுப்பாங்க? அதிமுகவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது. திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, அதனால அதிமுக கூட்டணியை பெருசுபடுத்தணும்
வலுப்படுத்தணுன்ற எண்ணத்துல கூட அவங்க வந்து இந்த யோசனைகளை சொல்லியிருக்கலாம் இல்லையா? இபிஎஸ் பலவீனம் ஆயிட்டாரு, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுதான் அப்படி சொன்னாங்க, இந்த யோசனைகளை முன் வச்சாங்கன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாதுல்ல? இல்ல, இப்ப அவங்க அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை, நிர்வாகிகளை பொறுத்தவரை ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுங்கிறது யதார்த்தம். விக்கிரவாண்டிக்கு மறுபடியும் வருங்க. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே 41% திமுக இது விடுதலை சிறுத்தை வேட்பாளர் ரவிக்குமார் வாங்கியிருக்கிறார், 35% அதிமுக வாங்கியிருக்கிறது, 15% பாமக வாங்கியிருக்கிறது. அப்ப இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்கிறது. அப்ப அந்த 35% இடைவெளி கூட 7000 தான். ஆமா 7000 தான். அப்ப அதிமுக வந்து புறக்கணிக்கணும் முடிவு எடுத்திருந்தா 35% வந்து போலிங் ஆயிருக்க கூடாது. அங்க 18% எப்பயுமே உள்ளது வந்து அது வந்து அதிமுக மட்டும் இல்ல, பொதுவாக வந்து வாக்களிக்காதவர்களுடைய எண்ணிக்கை தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று முடிவெடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஏதாவது முடிவெடுக்கணும். ஒண்ணு இவங்கெல்லாம் விலகி போனதுனாலதான் அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது முடிவுக்கு வந்ததுன்னா அவர்களை சேர்த்துக்கொள்வதா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்க வேண்டும். அல்லது பிஜேபி கூட்டணியோ அல்லது ஏதோ ஒரு கூட்டணியோட இன்னும் வேற ஒரு கூட்டணி வந்து அவங்க அமைக்கணும்னா அந்த முடிவு எடுக்கணும். அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகள் வேற முடிவு தான் எடுப்பார்கள். அப்ப அதிமுக விட்டு வெளியேறுவது அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுடைய சாய்ஸ் எது, திமுகவா பாஜகவா அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்தில் பாஜகவுடைய ஆதரவாளர்களாக, இன்னும் சொல்ல போனால் பாஜகவினராகவே இருந்த ராஜேந்திர பாலாஜி, மாபா பாண்டியராஜனுடைய நிலைமை என்ன இன்னைக்கு அதிமுகவில்? அவங்களுக்கு எந்த இடமுமே இல்லை, சுத்தமா சைலண்ட் ஆயிட்டாங்க. கடந்த காலத்துல வந்து மோடி எங்கள் டாடி என்று சொல்ற, மோடியா இல்லையான்னு கேட்ட ஜெயலலிதாவை தாண்டி மோடி எங்கள் டாடின்னு சொல்ற ராஜேந்திர பாலாஜியோ மாபா பாண்டியராஜனோ அங்க வந்து இருப்பே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக விட்டு திமுகவுக்கு வந்தவர்கள் எல்லாம் அதிமுக என்ன இடத்துல இருந்தாங்களோ அதே இடம் அல்லது அதை விட ஒரு கூடுதலான இடத்துல தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதிமுக விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய சாய்ஸ்ங்கிறது பாஜக இருக்குமா திமுக இருக்குமா? யதார்த்தமா பார்த்தா திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். நிர்வாகிகளுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த இடம் உறுதிப்படுத்தப்படும்ன்றது உத்தரவாதம். அதிமுக தொண்டர்களுக்கும் உத்தரவாதப்படுத்தப்படும் திரு ரகுபதி சொல்றதுல என்ன உறுதிப்பாடு இருக்க முடியும்னு கேட்கிறேன். அது எதை நம்பி அவங்க வருவாங்கன்னு கேட்கிறேன். இல்ல, கடந்த காலங்களை பாத்தீங்கன்னா திமுகவிலிருந்து அதிமுக போவதும் அதிமுகவிலிருந்து திமுக போவதும் ரொம்ப இயல்பாக இருந்தது. வேற சாய்ஸே கிடையாது. நிறைய பேர் எம்ஜிஆர் சொன்னாருக்காக ரெட்டலையை பச்சை குத்தி கொண்டவர்கள்லாம் அதை மறைச்சு முழுக்கை சட்டை போட்டுலாம் திமுகவில் இருந்த கடந்த கால வரலாறுகளுமே உண்டு. அப்ப இன்னைக்கு வந்து வலிமையாக எந்த கட்சி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு திமுக. அதிமுக வந்து பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்கிறது. அதற்கான வாக்கு வங்கிங்கிறது கணிசமாக இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு வங்கியை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்கும் அல்லது அதை அதிகரிப்பதற்கும் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறார் கேள்விதான் இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு சரியான ஒரு பதிலை எடப்பாடி பழனிசாமி அளிக்க தவறினார் என்று சொன்னால் அவர்கள் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் தேடி போவாங்க. அப்படி ஆல்டர்னேட்டிவ் தேடி போறப்ப அவங்க கண்ணுக்கு முன்னால இருப்பது என்ன? திமுக, பாஜக ரெண்டு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாமக. திமுகவை வலுவா எதிர்க்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜகவை வலுவா எதிர்க்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருக்க மாட்டாங்களா? திமுகவை ஒரு வலிமையாக எதிர்க்கிறார், பாஜகவை வந்து அவர் பாஜக வலிமையாக எதிர்க்கிறார், அண்ணாமலையை தான் வலிமையாக அவர் எதிர்க்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை என்பது அதிமுகவுக்கு வலிமையை சேர்த்து இருக்கிறதா அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி வந்து அதிமுகவுக்கு வலிமையை சேர்க்கல. இப்ப தேர்தலில் பொறுத்தவரைக்கும் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். இப்ப வந்து தொடர்ச்சியாக பழனிசாமி அவர்களுடைய தோல்வியை பற்றி பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, மாற்றி மாற்றி வந்து வெற்றி தோல்வி திமுக அதிமுக இரண்டுமே சந்தித்து இருக்கிறது, ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது கடந்த காலத்தில் தேர்தல் வெற்றியை கொடுக்கலன்றதான் எடப்பாடிக்கான டெஸ்டா கலந்தான் தொண்டர்கள் பார்ப்பாங்களா? ஆமா, கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து அதிமுக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. 14 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றது பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள். மீண்டும் அவர்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு 14 ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் திமுக இல்ல, ஆனா கலைஞர் தொடர்ச்சியாக அந்த கட்சியை வந்து உயிர்ப்போட வைத்திருந்தார். திருச்செந்தூர் நெடும்பயணமாக இருக்கட்டும், போராட்டம் ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்து வைத்துக் கொண்டே இருந்தார். அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வைக்க தவறினார் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வேற ஒரு நகரம் பேசும். திரு இபிஎஸ் பலவீனமா இருக்கிறாரு, அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்றதுல அவருக்கு சிக்கல் இருக்கு அப்படின்னா, தொடர் தோல்வி காரணமாக அதிமுக தொண்டர்கள் வேறு கட்சிகளுக்கு நகர்வதை யோசிக்க தானே செய்வாங்க. அதுல பிரதானமாக இருக்கிறது திமுக அப்படின்னு சொல்றோம். தோல்விகள் சொல்லிட முடியாது. இடையில வந்த நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருக்குது. ஜெயிச்சாங்கல்ல, பெரும் வாக்குகளை பெற்று ஜெயிச்சாங்க. அதனால் தொடர் தோல்விங்கிறது 10 தோல்விங்கிறது எனக்கு என்ன தெரியல. எந்தெந்த தேர்தலை சொல்கிறாங்க 10, அது எனக்கு புரியலை. நான் கணக்கு போட்டால் 10எல்லாம் வரமாட்டேங்குது. எவ்வளோ வருது? மெயினாக என்னங்க சொல்கிறது, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் 2, சட்டமன்ற தேர்தல் இடையில் 1,
நாடாளுமன்ற தேர்தலோட கூட வந்த ஒரு 22 தொகுதிகளான இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களை எப்பயுமே கணக்கு எடுத்துக்கிறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தல் இல்லை, மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடியது. அது மாநில தேர்தல் ஆணையத்தை தீர்மானிக்கிறது மாநில அரசு தான். இந்த அரசு வந்த உடனே புதுசாக ஒருத்தர் போட்டாங்க. அதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது எப்படி நடந்துச்சு அதுக்குள்ள. ஆனா விக்கிரவாண்டியே நீங்க சொல்ற இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துது, அங்கேயும் போட்டி. அங்கே வந்து நீங்க இடைத்தேர்தல் வரும்போது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பலம் அங்கே முழுவதுமாக செலுத்தப்படுவதில்லை. இந்திய தேர்தல் ஆணையமே மாநில அதிகாரிகளை, மாவட்ட அதிகாரிகள் நம்பித்தான் நடக்குது. அந்த வகையில் நீங்க இந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா எப்பயுமே இடைத்தேர்தலில் நீங்க ஒரு திருமங்கலம் எடுத்துக்கோங்க, 92% வாக்குப்பதிவாச்சு. திமுக அமோக வெற்றி பெற்றுச்சு. அடுத்து வந்த அதே தொகுதி சட்டமன்ற தேர்தலில் 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்தப்போ பொது தேர்தலில் 42% தான் பதிவாச்சு. இதே தான் இங்கே நீங்கள் எடுத்துக்கோங்க ஈரோடு கிழக்கில். இது மாதிரி இந்த இடைத்தேர்தல்களில் தோல்வி உறுதிங்கிறப்ப ஏன் போட்டி போடணும்? இன்னொரு ஏற்கனவே தோற்றுருக்கிறப்ப இன்னொரு அந்த அக்கௌண்ட்டில் இன்னொரு தோல்வியை ஏன் சேர்க்கணும்? அதை தவிர்க்கலாம், அதுதான் புத்திசாலித்தனம்னு அந்த கட்சி நினச்சிருக்கலாம். பல கட்சி, பல தலைவர்கள் பல சமயங்களில் தேர்தலில் போட்டி போடல. ஆர்கே நகரில் ஜெயலலிதா அந்த இடத்துல தானே மாற்று கட்சி தலைவர்கள் அழைப்பு விடுக்க தொடங்குறாங்க. திரு அண்ணாமலை எங்களுக்கு வராங்கன்னு சொல்றாரு, திரு ரகுபதி அழைக்கிறாரு. தங்கள் சுய பலத்தின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி, அதனால அவங்க இதெல்லாம் அந்த அறிக்கைகளை எல்லாரும் விடுறாங்க. இல்ல, ரெண்டும் ஒரு புள்ளியில இணையணும். ஒண்ணு, மாற்று கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், அதிமுக தொண்டர்கள் வந்து நம்ம கட்சியில பலமான தலைவர் இல்ல அப்படின்னு நினைக்கிறதும் ரெண்டு ஒரு புள்ளியில இணைகிற போதானே இவங்க நகர்ந்து போயிடுறாங்க மாற்று கட்சியில நோக்கி. எங்க போனாங்க? எங்க யாராவது நான் சொல்றேன் 10% திமுகவுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கன்னு சொன்னாரு. எங்க கணக்கு இருக்கு? முதல் திமுக 7% இழந்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 6.5% இழந்திருக்கிறாங்க. அது சொல்ல போனால் கமலஹாசனை சேர்த்திங்கன்னா 10%க்கு மேலே இழந்துட்டாங்க அவங்க. கமலஹாசனுடைய 3% சேர்த்திங்கன்னா அப்போ எங்கங்க இந்த 10% அங்கே போச்சுன்னா அவங்க 10% கூடி இருக்கணும்ல. உங்களுக்கு திமுகவுக்கு 10%, சீமானுக்கு 5-6%, அதே மாதிரி பாஜக தரப்புக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5-6%, மொத்தமா 20% அதிமுக இருந்து நகர்ந்து போயிருக்குன்னு சொன்னாரு சார். 20ன்னா அப்போ அவங்க பெர்சன்டேஜ் வந்து 45ன்னு சொன்னார்ல. 45 எப்போ ஏதோ ஒரே ஒரு தடவை ரீச் பண்ணியிருக்காங்க. இதே ஜெயலலிதா அம்மா 23% வாங்கியிருக்கிறாங்க, 27% வாங்கியிருக்காங்க. இதே திமுக 23% 2014. எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைமை சட்டமன்றத்தில். ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டது. இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் திமுக சந்திச்சு வரல. எவ்வளவு இதெல்லாம் சந்திச்சு வரலையா? உறுதியான வாக்கு சதவீதம் அதிமுகவுக்குன்னா நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? எங்க பேஸ் ஸ்ட்ரென்த் ஒன்னு இருக்குங்க. அதான் எவ்வளவு? அது ஒரு 25% வச்சுக்கலாம். அப்ப அதெல்லாம் 20-25 அது கரெக்டா இருக்கு. அப்படியே திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே ஃபர்ஸ்ட் சினாரியோல கூட அவங்களுக்கு பேஸ் ஸ்ட்ரென்த் 20-25 பொதுவா அது அப்படியே இருக்க தான் செய்யுது. ஆமா, அதுல ஒண்ணு ஆட்சி மரணத்தின் போது இது இவர் மேல திமுக மேல கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப கூட திமுக 20% வாங்கினாங்க. ஏன்னா அதான் பேஸ் ஸ்ட்ரென்த்ங்கறேன். அத வாங்கி இருக்காங்க. ஏன்னா சரி, அது ரவீந்திரன் சார் என்ன திமுக நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் ரொம்ப சுருக்கிட்டீங்க. ஒண்ணு என்னன்னா, நீங்க இப்ப இங்க விக்கிரவாண்டியில 82% 83% வாக்கு பதிவாயிடுச்சு. அதிமுக காரங்க எல்லாம் போட்டுட்டாங்க. ஏங்க அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்காதுன்னு ஏதாவது அவங்க சொன்னாங்க? ரெண்டும் ஒண்ணுதானே சொன்னாங்க. ரெண்டு எப்படி நம்ம நினைச்சுக்கலாம் ஒண்ணுன்னு, அது வேறன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் அது வேற இது வேறன்னு நினைக்கிறாங்க. சரி, அப்ப போட்டாரு யாருக்கு போட்டாங்க? நீங்க ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அம்மா போட்டி போடப்ப திமுக போட்டி போடல. போலிங் பெர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 89%. அதுல போலான வாக்குகள்ல ஜெயலலிதா அம்மா பெற்றது 80% வாக்கு. 10% 9% என்னமோ தான் எதிர்கட்சி வாங்கினாங்க. அப்ப நின்று எதிர்கட்சிகள். அப்ப திமுக காரங்க அப்ப ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்களா? போட்டிருப்பாங்கல்ல. 80% எப்படி வாங்கினாங்க அவங்க? வராது, போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் கோர் ஓட்டர்ஸ் போட மாட்டாங்க. திமுகவுடைய அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் அவங்க எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க மற்றவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க. ரெண்டையுமே நான் ரெண்டு தரப்பையும் கேட்டேன். 20-இருந்து 25% தானே கோர் ஓட்டர்ஸ் அதிமுகவுக்கு. நீங்க 45-லேருந்து 20 கழிச்சு ஒரு கணக்கு சொல்றீங்களேன்னு கேட்கிறாரு. நண்பர் கலைக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் கட்சியை பேசுறாரு, நான் லீடரை பேசுறேன். அதுல நான் இன்னொரு உண்மையும் தமிழ்நாட்டில்
பலரும் சொல்லாத ஒரு உண்மையை இப்போ நான் வெளிப்படுத்துறேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞரோட இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையாரின் பிரதமர் பதவியை காப்பாற்றியவர் கலைஞர். அன்னைக்கு அவர் 20க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வச்சிருந்தாரு. கலைஞரோட எம்பிக்களால தான் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் பதவி காப்பாற்றப்பட்டது. அவருடைய வேட்பாளர் பிபி கிரி வெற்றி பெற்றார். இந்திரா காந்தி அம்மையாரே பிரதமரே நேரில் இறங்கி வந்து கலைஞரிடம் அவர் வீட்டில் சென்று ஆதரவு கேட்டார். ஆனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பிரிந்து சென்ற பிறகு கலைஞர் வந்து 20 எம்பிக்கு மேல எப்பவுமே ஜெயிக்கல. ஆனால் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் 2 தேர்தலில் தொடர்ந்து 20 எம்பிக்களுக்கு மேல பெற்று கலைஞரை விட பெரிய வெற்றியாளராக, கலைஞரோட பெரிய அர்த்மெட்டிக் பொலிட்டிக்கல் இதில் பெரிய ஆளாட்டு நிற்கிறாரு. அதே போல ஜெயலலிதா அம்மையார் வந்து கடைசியா 2014ஆம் ஆண்டு 44-45% வாக்களை பெற்றிருந்தார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து 40-45ங்கிறது ரேர் சிச்சுவேஷனை வந்து நீங்க பேஸா ஏன் வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. பேஸ் 20ல இருந்து 25 தான். அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் கூட 40 எடுத்தாங்க. சரி, ஜெயலலிதா அம்மையார் 45% எடுத்த அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 20% தான் எடுத்திருக்கிறாரு. நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்லத நீங்க நானும் ஜெயலலிதா அம்மா தான் சொல்றேன். தெளிவா தான் பேசுறேன். கடைசி அவங்க இறப்பதுக்கு முன்னாடி கடைசியா எம்ஜிஆரை விட 10% ஓட்டு அதிகமாக்கி 45% வச்சுட்டு பேசுறாங்க. காலிங் ஸ்பேட் இஸ் ஸ்பேட். இன்னைக்கு 20% தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. இதுல 10% மு.க. ஸ்டாலின் பக்கத்துல போயிட்டு, ஒரு 8% சீமான் பக்கத்துல போயிட்டு, ஒரு 7% நான் பாஜகவுக்கு மட்டும் கொடுக்கல. ஓபிஎஸ், தினகரன், அண்ணாமலை, மோடி இந்த லெவல்ல என்டிஏக்கு போயிருக்கு. இது ஃபேக்ட். திரு நாஞ்சில் சம்பத், நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்காத தேர்தல். ஆனாலுமே 20% அளவுக்கான வாக்குகளை தக்க வச்சிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல்னு வந்து அதிமுக திமுகங்கிற நேரடி போட்டிக்காக இந்த களம் மாறி அங்க வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு வருகிற போதுதானே இபிஎஸ் பலவீனமா இருக்காரா, அதிமுக பலவீனமா இருக்கா, பரிதாபமா இருக்காங்கிறது நமக்கு தெரிய வரும். இல்ல, ஒரு கட்சியினுடைய வெற்றி என்பது தேர்தலில் பெறுகிற வெற்றி மட்டுமல்ல. ஒரு கட்சி இயங்குவதில் தான் ஒரு கட்சியின் வெற்றி இருக்கிறது. இன்னைக்கு அதிமுக இயங்கவில்லை, முடங்கி கிடக்கிறது. அதிமுகவினுடைய பொன்விழாவையோ ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் விழாவை கூட கொண்டாடவில்லை. ஒரு கட்சி தோற்று போகுமானால் உடனடியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட வேண்டும், மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும், நகர செயல்வீரர்கள் கூட்டம், ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டம், கிளைக்கழக நிர்வாகிகள் கூட்டம் வரைக்கும் நடத்தணும். அதை எதையும் நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயார் இல்லை. பேசிட்டு இருக்காங்களே இந்த வாரத்துல, ஒவ்வொரு தரப்புகிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. கேளுங்க, அங்கெல்லாம் அவருக்கு அதிருப்தியான குரல் தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு ஒரு கட்சியை இயக்க முடியாத அளவுக்கு அந்த கட்சியை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முடமாக்கி போட்டிருக்கிறார். இப்ப 20% ஓட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல இன்னொருவர் இருந்தால் கூட கிடைக்கும். ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த கட்சியை உயிரோட்டமாக கொண்டு செல்வதற்கான எந்த திட்டமும் அவரிடத்தில் இல்லை. இத இன்னைக்கு கடுமையான விமர்சனம் அவர் மீது இன்றைக்கு வைக்கப்படுகிறது. இதுல அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். ஏன்னா ஒரு பாசிஸ்டுகள் இங்க தமிழ்நாட்டில் காலூன்றி விடக்கூடாமல் இருக்க வேண்டுமானால் திமுக மட்டும் கொள்கை ரீதியாக இயங்கினால் போதாது, பக்கத்தில் அதிமுக என்கிற அரணும் இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு அடித்தளத்தின் மீது ஒரு அறிவிக்கப்படாத போரை தொடுக்கிற, மாநில உரிமையை காவு கேட்கின்ற பாசிஸ்டுகளின் பிடியில் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற விடுமானால் திமுக மட்டுமல்ல அதிமுகவும் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த பொங்கலூர் மணிகண்டன் போன்ற புறம்போக்குகளுக்கு பதில் சொல்லுகிறேன். என்னை கேட்டால் தமிழ்நாட்டினுடைய இந்த வார்த்தைகளை நீங்க தவிர்க்கணும். அவ்வளவு நேரம் நான் உங்களுக்கான குரலாதான் அவர்கிட்ட ஒழித்துக் கொண்டிருந்தேன். ஆமா, இல்ல அந்த வேண்டாம் சார். நாஞ்சில் சம்பத் சார், தவறான வார்த்தைகள்லாம் வேண்டாம், தனி மனித தாக்குதல்களும் வேண்டாம். சரி, மணிகண்டன் சார், இல்ல ரெண்டு பேருமே பேசிக்க வேண்டியதில்லை. நான் சுகுணா திவாகர்ட்ட போய் நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். விக்கிரவாண்டி தேர்தலில் 83% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. அப்போ அதிமுக தரப்புல
போட்டியிடலைன்னு சொன்னதை புறக்கணிக்கிறோன்னு சொன்னதை வாக்களிக்கிறதையும் புறக்கணிக்கிறதானே எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னு ஒரு கணக்கு சொல்றாரு சார். அப்படிலாம் இபிஎஸ் சொல்லலை. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட தான் செஞ்சாங்க. அந்த ஒரு தேர்தலில் வாக்களித்தார்கள் அப்படின்னு வச்சா அது மைக்ரேட் ஆயிடுச்சு திமுகவுக்குன்னு நம்ம முடிவுக்கு வர முடியும், மற்ற கட்சிகளுக்கு போயிடுச்சுன்னு முடிவுக்கு வர முடியும். திமுகவுக்கு மைக்ரேட் ஆச்சு நான் சொல்லல, மற்ற கட்சி எல்லாம் பகிர்ந்தோம். அதான் சார் சொல்ற மாதிரி நாளை முடிவுகள் வந்ததுன்னா திமுக வாங்கிய வாக்குகள் எவ்வளவோ, நாம் தமிழர் கட்சி பாமக வாங்கியது எவ்வளவுன்னு வச்சு பார்த்தோம்னா அதிமுகவுடைய வாக்குகள் அங்க போயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் தொடர்ச்சியாக இப்ப நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம்னு சொன்னா, ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுகவும் ஒன்று கிடையாது. ஏன்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு, கட்சியில் அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருந்தது. அப்படி எடப்பாடி பழனிசாமியிடம் அப்படியான ஒரு தனிப்பட்ட ஆளுமையோ ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கோ தொண்டர்களிடம் பெரிய செல்வாக்கோ இருப்பதாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்ப ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை வேண்டுமானாலும் ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாங்க. அவங்க நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்காகவே வாக்களிப்பதுங்கிற ஒரு நடைமுறை உண்டு. ஜெயலலிதாவுடைய முகத்துக்காகவே வாக்களிப்பதுங்கிறது அப்படிதான் நினைச்சா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வந்து அதிகமும் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள், அதே மாதிரி மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த வேட்பாளர்கள், ஈரோட்டில் இப்போ இவர் ஆற்றல் அசோக்குமாராக இருக்கட்டும், சிம்லாமுத்து சொல்ற கூட அறிவிச்ச பிறகு வந்து திரும்பப்பட்டாங்க, அப்படிலாம் நிப்பாட்டினாங்க. ஆனால் அதை வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பிஜேபியில் ஒரு பக்கம் வந்து எல்லா செல்வாக்குள்ளவர்களுமே களத்தில் நின்னாங்க. அண்ணாமலையில இருந்து எல்முருகன்ல இருந்து தமிழிசை எல்லாமே நின்னப்ப அதிமுக வந்து அங்க வந்து தவற விட்டது. அப்படின்னா அதிமுக எண்ணம்ங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதுங்கிறது பெரிய அளவுக்கு அக்கறை செலுத்தவில்லை. சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாக இருக்கு. அவரும் கலைசாரும் அதுதான உண்மையான டெஸ்டிங் கிரவுண்டுன்றார். அதுக்காக நீங்க கிடைச்ச வாய்ப்பை விட்டுற முடியாது இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலையுமே வந்து நீங்க பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டீங்க நீங்க அப்படின்னா உங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு பரிசோதனை பண்ணி தானே பார்க்கணும். அப்ப இங்க நீங்க விட்டுட்டீங்க, சரி சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போறீங்கன்னா அதுக்கு என்ன உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கறதையாவது நீங்க சொல்லணும்ல. ஓகே, 26 தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பையாவது காமிக்கணும்ல இபிஎஸ். அதுவும் இல்லைங்கிற போது தொண்டர்கள்ட்ட ஒரு சோர்வு வரும் அப்படின்னு எதிர்க்க. அதிமுக இதை கண்டெஸ்ட் பண்ணாங்க, அவங்க சீரியஸாக தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனைக்குன்னா பெர்செப்ஷன் வாரில் அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த தேர்தலை முதல் முறையாக தமிழ்நாட்டில் இது வந்து 2 கூட்டணிகளுக்கிடையே அகில இந்திய அளவில் ஆட்சிக்கு வரப்போவது யார் என்ற அந்த போட்டி கடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். தமிழ்நாட்டில் இது மாதிரி எப்போ முன்னே நடந்ததில்லை. அகில இந்திய கட்சியில் கூட்டணி வச்சுருப்பாங்க மாநில கட்சி, ஆனால் 2 கூட்டணிகள் தமிழ்நாட்டில் பிரதான ஒரு கட்சியவே ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டோம்னு வாக்காளர்கள் சொல்லிட்டாங்களா? இல்ல ஆட்டத்தில் சேர்க்க மாட்டோம்னு அவங்க சொல்லல. பட் என்ன வரும் நீங்க யோசிச்சு பாருங்க. பிரதமர் சாய்ஸே இல்லை உங்களுக்கு இந்த போட்டியில. அப்ப நான் நினைக்கிறேன் அர்பன் செமி அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த யாரு பிரதானமா அகில இந்திய அளவில் ஆட்சிக்கு வரணும் என்பதுக்கு கவனம் செலுத்தி இருக்காங்க. அவங்க கவனம் அதிமுக பக்கம் இல்ல திரும்பாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதுதான் ஒரு பெர்செப்ஷன் பேட்டில். இன்னொரு சந்தர்ப்பம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.